தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட போகிறதா? 2026 சட்டமன்ற தேர்தலோட தலையெழுத்து இன்னைக்கு சாயந்திரம் மாறப்போகுதா? தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் விஜய் இப்போ டெல்லிக்கு கிளம்புறது வெறும் விசாரணைக்காக மட்டும்தானா? இல்ல இதுக்கு பின்னாடி அமித்ஷா போட்ட ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் இருக்கா? இன்னைக்கு நாம பார்க்க போறது தமிழக அரசியலையே அதிர வைக்கிற அந்த ஒரு ரகசிய சந்திப்பை பத்தி தான். கொள்கை எதிரி அப்படின்னு விஜய் சொன்ன அதே பாஜகவோட இப்போ கைகோர்க்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏன் வந்திருக்கு? இது அதிகாரத்துக்கான ஆசையா இல்ல மத்திய அரசு கொடுக்கிற அழுத்தமா? வாங்க இந்த 15 நிமிட வீடியோல முழு பின்னணியையும் அலசலாம். விஷயம் என்னன்னா, தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு சிபிஐ மறுபடியும் சம்மன் அனுப்பியிருக்கு. இன்னைக்கு, அதாவது மார்ச் 14, 2026ல அவர் டெல்லிக்கு கிளம்புறாரு. ஆனா இது வெறும் சிபிஐ விசாரணை மட்டும் இல்ல, அங்க சில முக்கியமான அரசியல் சந்திப்புகளும் நடக்க போகுதுன்னு தகவல் கசிஞ்சிருக்கு. இதோட ஆரம்பம் எங்கன்னு பார்த்தா, போன வருஷம் செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர்ல நடந்த அந்த துயரமான சம்பவம் தான். தவேகாவோட பிரச்சார கூட்டத்துல ஏற்பட்ட நெரிசல்ல சிக்கி பெண்கள், குழந்தைகள்னு 41 பேர் உயிரிழந்தாங்க. தமிழகத்தையே உலுக்கின இந்த விவகாரத்துல முதல்ல தமிழ்நாடு அரசு தான் விசாரிச்சது. ஆனா தவேகா தரப்புல இந்த விசாரணையை எதிர்த்து வழக்கு போட்டாங்க. அப்புறம் உச்சநீதிமன்றம் தலையிட்டு இந்த வழக்க சிபிஐக்கு மாத்துனாங்க. இங்க தான் ட்விஸ்டே ஆரம்பிக்குது. உறுதியாக தெரிஞ்சது என்னன்னா, இந்த வழக்க ஒரு கண்காணிப்பு குழு தான் விசாரிச்சுட்டு வராங்க. ஏற்கனவே தவேக நிர்வாகிகள் புஸ்ஸி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா இவங்க கிட்ட எல்லாம் விசாரணை முடிஞ்சிருச்சு. விஜய் கிட்ட ஏற்கனவே 12ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் பல மணி நேரம் விசாரணை நடந்திருக்கு. ஆனா இப்போ திடீர்னு மறுபடியும் இன்னைக்கு ஆஜராகணும்னு சொன்னது ஏன்? இதுதான் இப்போ எல்லாரும் பேசுற காரணம். அரசியல் வட்டாரங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, இது வெறும் விபத்து வழக்கு விசாரணை கிடையாது, இது ஒரு அரசியல் அழுத்தம்னு பேசிக்கிறாங்க. இத பத்தி சிலரோட கருத்து என்னன்னா, 2026 தேர்தல்ல விஜயை எப்படியாவது தங்களோட கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்னு டெல்லி மேலிடம் நினைக்கிறதா சொல்றாங்க. சரி, இப்போ உண்மை என்ன? விஜய் நிஜமாவே பாஜக கூட கூட்டணி வைக்க போறாரா? உங்களோட கருத்து என்னங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவரைக்கும் தனித்து போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஜய் இப்போ தன்னோட வியூகத்தை மாத்துறாரா? சிபிஐ தலைமை அலுவலகத்துல விசாரணை முடிஞ்சதும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை விஜய் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா டெல்லி தகவல்கள் சொல்லுது. இந்த சந்திப்புல தான் அந்த மெகா டீல் பேசப்பட போகுதுன்னு ஒரு பேச்சு ஓடுது. பாஜக தரப்புல விஜய்க்கு ஒரு பெரிய ஆஃபர் கொடுத்திருக்காங்களாம். அது என்ன தெரியுமா? 45 தொகுதிகள். அது மட்டும் இல்லாம 2.5 வருஷம் முதல்வர் பதவி. இத கேட்டாலே பலருக்கு தலை சுத்தம். ஆனா அரசியல் அப்படிப்பட்டதுதான். பொதுவான பின்னணி என்னன்னு பார்த்தா, தமிழகத்துல திமுக கூட்டணி ரொம்பவே பலமா இருக்கு. வைகோ, திருமாவளவன், கம்யூனிஸ்ட் கட்சிகள்னு ஒரு பெரிய பட்டாளமே அவங்க கூட இருக்கு. ஆனா அதிமுக கூட்டணியால இன்னமும் அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியலங்கிறது தான் யதார்த்தம். பிரதமர் மோடி 3 முறை தமிழ்நாட்டுக்கு வந்து போயும் கூட பெரிய மாற்றம் எதுவும் ஏற்படலன்னு அமித்ஷா நினைக்கிறாராம். அதனாலதான் இளைஞர்கள் மற்றும் சிறுபான்மையினர் வாக்குகளை வச்சிருக்கிற விஜய எப்படியாவது தங்களோட என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்னு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. இதுக்கு சிபிஐ விசாரணையை ஒரு கருவியா பயன்படுத்துறாங்களோ அப்படிங்கிற சந்தேகமும் இங்க எழும்புது. கடந்த சில நாட்களா தவேக அலுவலகத்துல என்ன நடக்குதுன்னு கவனிச்சிங்களா? புஸ்ஸி ஆனந்த் தலைமையில 120 மாவட்ட செயலாளர்களோட ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. அங்க பேசப்பட்ட விஷயங்கள் ரொம்பவே ஆச்சரியமானது. 80% நிர்வாகிகள் கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம தனிச்சு நின்னா ஓட்டு தான் பிரியும், திமுகவை ஜெயிக்க வைக்க தான் அது உதவும், அதனால ஒரு வலுவான கூட்டணியில இருக்கிறது நல்லதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. முக்கியமா தளபதி ஜெயிச்சா போதும், எங்களுக்கு சீட் இல்லைனாலும் பரவாயில்லன்னு நிர்வாகிகள் சொன்னது விஜயை யோசிக்க வச்சிருக்கு. இதற்கிடையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசியல்ல எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படின்னு ஒரு சிக்னல் கொடுத்திருக்காரு. அப்போ கூட்டணி அமைஞ்சா எப்படி இருக்கும்? ஒரு கணக்கு போட்டு பார்ப்போம். அதிமுகவுக்கு 90 இடங்கள், தவேகாவுக்கு 90 இடங்கள், பாமகவுக்கு 18 இடங்கள், அப்புறம் பாஜக மற்றும் மற்ற கட்சிகளுக்கு 36 இடங்கள். இப்படி ஒரு மெகா கூட்டணி அமைஞ்சா அது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஆனா இங்க ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. விஜய் தன்னோட முதல் மாநாட்டிலேயே பாஜகவை கொள்கை எதிரின்னு அறிவிச்சாரு. இப்போ அதே கட்சியோட கைகோர்த்தா மக்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்?
அதுக்கு ஒரு காரணத்தையும் விஜய் தயார் பண்ணி வச்சிருக்கிறதா சொல்றாங்க. திமுக அப்படிங்கிற தீய சக்தியை வீழ்த்த கொள்கை ரீதியா முரண்பட்டாலும் தேர்தலுக்காக பாஜகவோட கை கோர்க்கிறோம் அப்படின்னு அவர் சொல்ல போறதா ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு. சில ஊடகங்கள் தெரிவிக்கிறபடி இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை ரொம்ப ரகசியமா நடந்துட்டு வருது. ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் கூட விஜய் கிட்ட பேசினதா சொல்லப்படுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், விஜய்க்கு துணை முதல்வர் பதவி வேணாம், முதல்வர் வேட்பாளரா அறிவிக்கணும்னு அவர் கேட்டதா ஒரு செய்தி வருது. ஆனா அதிமுக இதை ஏத்துக்குமா? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர்னு அவங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல தான் அமித்ஷாவோட தலையீடு இருக்க போகுது. முதல்ல ஜெயிப்போம், அப்புறம் அதிகாரத்தை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு ஒரு சமரசத்தை அவர் கொண்டு வர போறாராம். இது ஒரு பக்கம் இருக்க, சிபிஐ விசாரணை மூலமா விஜய்க்கு கொடுக்கப்படுற அழுத்தம் அவரை இந்த டீலுக்கு சம்மதிக்க வச்சிருக்கலாம்னு ஒரு தரப்பு சொல்லுது. சரி, இத பத்தி அறிக்கை என்ன சொல்லுதுன்னு பாப்போம். கரூர் விபத்து வழக்குல சிபிஐ விசாரணையோட தீவிரம் அதிகமாயிட்டே போகுது. ஒருவேளை விஜய் ஒத்துழைக்கலைனா கைது நடவடிக்கை வரைக்கும் போகலாம்னு மிரட்டல் வந்ததா பனையூர் வட்டாரத்துல பேசிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு மாலை 3 மணிக்கு விஜய் டெல்லிக்கு கிளம்புறது இந்த எல்லா ஊகங்களுக்கும் ஒரு முக்கிய புள்ளியா இருக்கு. மார்ச் 15 அல்லது 16ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர வாய்ப்பிருக்கு. திமுக தலைமை இப்போ உச்சக்கட்ட பீதியில் இருக்கிறதா சொல்லப்படுது. முதலமைச்சர் ஸ்டாலின் நேத்து நைட்டே ஒரு ரகசிய குழுவை அமைச்சு இந்த கூட்டணியை எப்படி உடைக்கிறதுன்னு திட்டம் போட ஆரம்பிச்சிட்டாராம். திமுகவோட பயம் நியாயமானதுதான். ஏன்னா 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு எக்ஸ் ஃபேக்டர். அவரோட ஓட்டு வங்கி 20 முதல் 30% வரை இருக்கும்னு கணிக்கப்படுது. அந்த ஓட்டுகள் அதிமுக பாஜக கூட்டணியோட சேர்ந்தா அது ஒரு மிகப்பெரிய அலையை உருவாக்கும். ஆனா விஜய் இந்த முடிவை எடுத்தா அவரோட கொள்கை என்ன ஆச்சுன்னு தம்பிமார் கேட்க மாட்டாங்களா? மாற்றம் அப்படின்னு சொன்னவர் திரும்பவும் அதே பழைய கூட்டணி அரசியலுக்குள்ள போறது சரியா? இதுக்கு விஜய் தரப்பிலிருந்து என்ன பதில் வரப்போகுதுங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. சர்வதேச ஊடகங்கள் மற்றும் அரசியல் ஆய்வாளர்கள் சொல்றது என்னன்னா, இந்திய அரசியல்ல கொள்கையை விட வெற்றி தான் முக்கியம்னு ஆகிடுச்சு. விஜயும் அந்த பாதைக்கே போறாரான்னு பார்ப்போம். நண்பர்களே, இன்னொன்னு கவனிங்க. விஜய் நடிச்ச ஜனநாயகன் படத்துக்கு சிக்கல், அதுவும் இந்த அரசியல் அழுத்தத்தோட ஒரு பகுதி தான் அப்படின்னு சில செய்திகள் வருது. அதிகாரப்பூர்வமா உறுதிப்படுத்தப்படலன்னாலும் விஜய சுத்தி ஒரு பெரிய வலை பின்னப்பட்டிருக்கிறது மட்டும் உறுதியா தெரியுது. இன்னைக்கு டெல்லிக்கு போற விஜய் அங்க சிபிஐ ஆபீஸுக்கு போறதுக்கு முன்னாடி அல்லது பின்னாடி யாரை சந்திக்கிறாருன்னு ஒட்டுமொத்த தமிழகமே பார்த்துட்டு இருக்கு. ஒருவேளை இந்த கூட்டணி கன்ஃபார்ம் ஆனா அது தமிழ்நாட்டில் ஒரு திராவிட எதிர்ப்பு வாக்கு வங்கிக்கு பெரிய பலமா அமையும். விஜயகாந்த் எப்படி ஒரு காலத்துல எதிர்க்கட்சி தலைவர் ஆனாரோ அதே மாதிரி நீங்களும் ஆகலாம்னு பாஜக அவருக்கு ஆசை காட்டியிருக்கான். இன்னொரு பக்கம் அதிமுகவோட நிலைப்பாட்டை பாருங்க. ஜெயக்குமார் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, திமுகவை வீழ்த்துறது தான் எங்களோட ஒரே இலக்குன்னு. அதுக்காக தவகவ அவங்க வரவேற்க தயாரா இருக்காங்க. ஆனா அதிமுக தலைமை அப்படிங்கிற வார்த்தைய அவர் 3 தடவை அழுத்தி சொன்னாரு. அதாவது கூட்டணிக்கு வந்தாலும் அதிமுக தான் பெரிய அண்ணன் அப்படின்னு அவர் சொல்ல வராரு. இதுல விஜய்க்கு உடன்பாடு இருக்குமா? ஏன்னா அவரோட நோக்கம் ஆட்சி அதிகாரம். ஆட்சி அதிகாரம்னு அவர் மாநாட்டில் சொன்னது வெறும் வார்த்தை மட்டும் இல்லை, அது அவரோட இலக்கு. இப்போ அமித்ஷா போடுற டீல்ல ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரப்படும்னு உறுதி கொடுத்தா மட்டும்தான் விஜய் சம்மதிப்பாரு. இதோட பின்னணி தகவல்கள் சிலது நமக்கு கிடைச்சிருக்கு. சென்னையில ஒரு ரகசிய இடத்துல ஏற்கனவே பாஜக நிர்வாகிகள் தவேகா தரப்புல பேசி முடிச்சிட்டாங்களாம். முதல்ல விஜய் தயங்கினாராம். ஆனா அவரோட தனிப்பட்ட விவகாரங்கள் மற்றும் வழக்குகள் பத்தின தகவல்கள் லீக் ஆக ஆரம்பிச்சதும் அவர் கொஞ்சம் இறங்கி வந்ததா சொல்லப்படுது. இது ஒரு செக்மேட் மூவ் அப்படின்னு தான் சொல்லணும். அரசியல்ல இதெல்லாம் சாதாரண விஷயம்தான். ஆனா ஒரு புது கட்சி, அதுவும் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆரம்பிச்ச கட்சி தேர்தலுக்கு முன்னாடியே இப்படி ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாகிறது இதுதான் முதல் முறை. 2026 தேர்தல் களம் இப்பவே அனல் பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் 2-3 நாள்ல தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. இப்போ நாம ஒரு சின்ன ரீகேப் பார்ப்போம். கரூர் வழக்குல சிபிஐ விசாரணை ஒரு பக்கம், டெல்லி பயணத்துல நடக்க போற அரசியல் சந்திப்புகள் இன்னொரு பக்கம், தவேகா நிர்வாகிகள் கொடுத்த கிரீன் சிக்னல், அதிமுகவோட வரவேற்பு, பாஜகவோட பலமான ஆஃபர், இதெல்லாம் சேர்ந்து ஒரு மெகா கூட்டணியை நோக்கி விஜய தள்ளியிருக்கு. இது நடந்தா 2026ல ஒரு மிகப்பெரிய மும்முனை அல்லது 4 முனை போட்டி இருக்கும்.
திமுக கூட்டணி, அதிமுக, பாஜக, தவேகா கூட்டணி, அப்புறம் நாம் தமிழர்னு களம் சூடு பிடிக்கும். இதுல யாருக்கு வெற்றி கிடைக்கும்னு கணிக்கிறது இப்போதைக்கு ரொம்ப கஷ்டம். ஆனா விஜயோட இந்த ஒரு முடிவு அவரோட மொத்த அரசியல் எதிர்காலத்தையும் தீர்மானிக்க போகுதுங்கிறது மட்டும் உண்மை. நாளைக்கு அல்லது நாளை மறுநாள் விஜய் டெல்லியில இருந்து சென்னை திரும்பும்போது அவர் கையில ஒரு பெரிய அறிவிப்பு இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அது தமிழக அரசியலோட ததையெழுத்தையே மாத்தி எழுதலாம். இதுவரைக்கும் அமைதியா இருந்த விஜய் இப்போ அதிரடியா களம் இறங்கிட்டாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் பாஜகவோட கூட்டணி வைக்கிறது சரியா, இல்ல அவர் தனித்து நின்னு தன்னோட பலத்தை நிரூபிக்கணுமா? விஜய்க்கு துணை முதல்வர் பதவி போதுமா, இல்ல முதல்வர் வேட்பாளரா தான் நிக்கணுமா? உங்களோட ஆழமான கருத்துக்களை மறக்காம கீழே சொல்லுங்க. ஏன்னா மக்களோட மனநிலை தான் தேர்தல்ல பிரதிபலிக்கும். முடிவா ஒன்னு சொல்லிக்கிறேன், அரசியல்ல நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. ஆனா கொள்கைன்னு வரும்போது மட்டும்தான் மக்கள் கவனிப்பாங்க. விஜய் அந்த சோதனையை எப்படி கடக்க போறாருன்னு பாப்போம். தமிழக அரசியல்ல அடுத்த சில நாட்கள் ரொம்பவே பரபரப்பா இருக்க போகுது. முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. ஒருவேளை இந்த மெகா கூட்டணி அமைஞ்சா அது தமிழகத்துக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குமா இல்லையாங்கிறத காலம்தான் சொல்லணும். தமிழக வெற்றி கழகத்தோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும், டெல்லி சந்திப்புல என்ன நடந்தது, இதையெல்லாம் நாம அடுத்த வீடியோல விரிவா பார்க்கலாம். 2026 தேர்தல் களத்தோட இந்த சுவாரஸ்யமான தகவல்களை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புதிய தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.